அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சின்னாண்டிபாளையம் ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜிக்கு டீச்சராக இருக்கேன். நீங்கள் கண்ணோடு காமினாக்க நிறைய பேர் கமெண்ட் நல்ல விதமாக பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி. சில பேர் கேட்டிருக்கீங்க, அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து, இது ஸ்கூலா இல்லை நாடக கொட்டாயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதில் என்னங்க உங்களுக்கு டவுட்டு? ஸ்கூலில் தானங்க எல்லா குழந்தைகளுக்குமே டான்ஸு, பாட்டு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறாங்க. விளையாட்டு எல்லாராலையும் டாக்டராகவும் ஆக முடியாது, இன்ஜினியராக ஆக முடியாது, கலெக்டர் ஆக முடியாது. ஸோ ஒரு சில பேர் வந்து பெரிய பாடகர் ஆவாங்க, பெரிய டான்ஸர் ஆவாங்க, பெரிய இசையமைப்பாளராக ஆவாங்க. அப்புறம் ஒரு சில விளையாட்டுத்துறையில் நல்ல விதமாக இருப்பாங்க, பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு அப்படின்னு கொண்டு வந்து வெளியில் காட்டுறது ஃபஸ்ட்டு யாருன்னா ஸ்கூல் தாங்க. ஸ்கூலில் இருந்து தான் உங்களுக்கு தெரியும் நம்ம இதில் தான் நல்ல இதுவாக இருக்கும். ஸோ இந்த வழியில் போனால் நம்ம நல்லா பெரிய ஆளாக ஆகலாம் அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் கேட்காதீங்க ஸ்கூலாக நாடக கொட்டாயான்னு. எல்லா திறமைகளையும் வளர்த்து கொடுக்குதே ஸ்கூல் தாங்க. ரெண்டாவது கேட்டிருக்கீங்க, ஒருத்தர் கேட்டிருக்காரு, இது தனியார் பள்ளியில் நீங்கள் இப்படி ஆடுவீங்களா அப்படின்ட்டு. நான் முதல்ல 7 வருஷமாக தனியார் பள்ளியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே போனோடனே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது என்னென்னா, குழந்தைகளை வந்து போனோடனே நீ பாடம் எடுக்கக்கூடாது. அந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் போகவுடனே மைண்டை டிஸ்டர்பாக இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வரது சில குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்கள முதல்ல அந்த மைண்டை சேஞ்ச் பண்ணி உங்கள் பக்கம் அவங்கள கவரணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம், போனோடனே கிளாஸில் அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு, ரைம்ஸு, அப்புறம் ஒரு விளையாட்டு, அந்த மாதிரி உள்ள ஒரு கதை சொல்கிறது, அந்த மாதிரி மைண்டை கொஞ்சம் அவங்கள ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பாடம் நடத்தினாலும் அந்த குழந்தைங்க உங்களையே தான் கவனிப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே அந்த குழந்தைங்களுக்கு டக்குன்னு மைண்டில் ஏறும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே தனியார் பள்ளி தாங்க. ஸோ இது கேட்காதீங்க, தனியார் பள்ளியில் ஆட முடியுமான்னு. கண்டிப்பாக அங்கேயும் நாங்கள் அந்த மாதிரி ஆடி குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்ததால தான் அதே மெத்தடை வந்து இங்கே நான் பயன்படுத்துகிறேன். மூணாவது கேட்டிருக்கீங்க, கவர்மெண்ட்டு சேலரி ஆடத்தான் செய்வீங்கன்ட்டு. என்னுடைய சம்பளம் பார்த்திங்கனாலே 5000 ரூபா தாங்க. மேக்ஸிமம் எங்களுக்கு லீவ் விட்டால் சம்பளமே கிடையாது. என்றைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறோமோ அன்றைக்கி மட்டும்தான் எங்களுக்கு சம்பளம். ஸோ ஏப்ரல் வந்து 26ஆம் தேதியோடு எங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே அந்த 4 நாள் சம்பளமும் கிடையாது, மே மாத சம்பளமும் கிடையாது. இந்த 5000 தெரிஞ்சு தாங்க நான் இந்த வேலைக்கு வந்தேன். எங்கள் அப்பா கூட போக வேணாம், 5000 ரூபா என்ன பண்ணோம், எப்படி குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். ஸோ நான் குடும்பத்தை ரன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதை வந்து நான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். 5000 ரூபா சம்பளத்துக்கு நான் வந்திருக்கேன். பிடிச்சி தான் வந்தேன். அதே மாதிரி நான் குழந்தைங்களுக்கு வந்து சும்மா நான் கிளாஸில் டான்ஸ் ஆடிட்டு மட்டும் போகலங்க. குழந்தைங்களுக்கு விளையாட்டு, பாட்டு, ரைம்ஸு, திருக்குறள், ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் எல்லாமே, குழந்தைங்களுக்கு தமிழிலேருந்து எப்படி இங்கிலீஷில் பேசுறது, அது எல்லாமே சொல்லியிருக்கேன். அது ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கோம். அதனால் நம்ம குழந்தைங்கள வந்த உடனே உயிரெழுத்துக்கள், இது மெய்யெழுத்துக்கள் அப்படிலாம் அந்த சின்ன குழந்தைங்களாம் சொல்லித்தர முடியாது. அந்த குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து புதுசாக ஸ்கூலுக்கு வராங்க. ஸோ அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அந்த அரவணைப்பில் இருந்திருப்பாங்க. புதுசாக ஒரு இடத்துல போய் குழந்தைங்கள விடும்போது அவங்க வந்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அந்த குழந்தைங்கள மைண்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக விளையாட்டு, டான்ஸு, பாட்டு பாடலாம், இங்கே விளையாடலாம், டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள உற்சாகப்படுத்தி தான் நான் வந்து குழந்தைங்கள என் பக்கமே இருக்கிறது. அதுக்கு பிறகு நான் எதை சொல்லி கொடுத்தாலுமே இங்கே குழந்தைங்க வந்து நல்லா ஜாலியாக அதை ஒரு கதை மாதிரி, ஒரு டான்ஸ் மாதிரி அவங்க வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அதே நாங்கள் அதை மாதிரி பண்ணி நிறைய குழந்தைங்கள ப்ரேயரில் நான் பாட வச்சுருக்கேங்க. ப்ரேயரில் ரைம்ஸ் சொல்ல வச்சுருக்கேன், திருக்குறள் சொல்ல வச்சுருக்கேன். 1லேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூலில் ஒரு குழந்தை போய் எல்கேஜி குழந்தை மைக்கை பிடிச்சி பேசுறது அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் பண்ணுவாங்க. நான் பண்ணியிருக்கேன். எங்கள் ஹெச்எம்கிட்ட பர்மிஷன் வாங்கி எங்கள் குழந்தைங்கள் ரைம் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு திருக்குறள் சொல்லுவாங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்க. அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து பெருசாக ஆக ஆக மைக்கு பிடிச்சி பேசும்போது அந்த குழந்தைங்களுக்கு பயம் வராது அப்படின்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் இனிமேல் கேட்காதீங்க வாங்குகிற சம்பளத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு போகிறேன்ட்டு. நாங்கள் டான்ஸும் ஆடுறோம், பாட்டும் பாடுறோம், விளையாடுறோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு தான் லாஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எங்கள் வீடியோவில் போட்டுறேன் பாருங்கள், எங்கள் குழந்தைகளோட தனியார் பள்ளிகள் போட்டி போட ரெடியா அப்படின்ட்டு. அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து சர்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கேன் மொத்தமாக. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.